நாம் இப்போ இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான ரவா கேசரி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. இதில் நம்ம இப்போ முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் திராட்சை, உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ் பழம் சேர்த்து வறுத்துக்குங்க. இரண்டும் நன்றாக வறுபட்டதும் நம்ம இப்போ அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்த நெய்யில் ரவையை வறுத்துக்கலாம். ரவா கேசரி பண்ணுவதற்கு 1 கப் வெள்ளை ரவையை நெய்யில் இப்போ நம்ம வறுத்துக்கலாம். சிறிதளவு தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இன்னொரு அடுப்பில் 2 கப், 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. ரவையை குறைந்த அளவு தீயில் நன்றாக வறுக்க வேண்டும், கரிஞ்சிடக்கூடாது. ரவை வறுபட்டதும் இப்போ நம்ம கொதிக்க வைத்திருக்கும் தண்ணீரை தூக்கி இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தீயை மிகவும் குறைவாக வச்சுக்கிங்க. 2 ஸ்பூன் தண்ணீரில் கேசரி கலர் கலந்து ஊற்றிக்கிங்க. 1 கப்பு சீனியும் சேர்த்துக்குங்க. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் 1½ கப்பு சீனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நன்றாக சீனி, கேசரி பவுடர், ஏலக்காய் தூள் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி மெல்ட் ஆகிட்டே இருக்கும் சூடில், அதனால் நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா கேசரி நான் வீட்டில் செய்கிறது மாதிரி செய்கிறேன், என்னுடைய ஸ்டைலில். தண்ணீர், சீனி அளவெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த ரவா கேசரி சாப்பிடுவதற்கு மிகவும் ருசியாக இருக்கும். வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நெய் தேவைப்பட்டால் கூட சிறிதளவு ஊற்றிக்கலாம். கடாயிலும் கரண்டியிலும் ஒட்டாமல் இது போல் வரும். இதுதான் ரவா கேசரியின் சரியான பக்குவம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் வீட்டிலே உங்கள் குழந்தைகளுக்கு இதுபோல் இனிப்பு செஞ்சு கொடுங்க. ரவா கேசரி மிகவும் ருசியாக இருக்கும். இனிப்பு, நெய் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உடனே காலியாகிவிடும். இதுபோல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.